ஒரு பக்தி பழங்க, பக்தி பழம். ஒரு ஹாய் சொல்லுங்க. I love you மதன். சொல்றா. Love you. Thank you. கண்டிப்பா வா. ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் லைன் கிங் மதன் ராஜ். ஆக்சுவலாக எதுக்காக இந்த லாக் அப்படின்னா சீரியஸாக எனக்கு தெரியல. அம்மா கிளம்புன்னு சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். என்னென்ன நடக்குது, எங்கெங்கே போகிறோம் அப்படின்றது தான் இந்த லாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு நாங்கள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் சோறு தான் முக்கியம். அதனால் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண அடுத்த செகண்டே சாப்பாட்டில் இறங்கி களத்தில் இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதுவும் எனக்கு எங்கேன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரிலங்க எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏன் சும்மா இருப்போம், நம்ம இதை வச்சு ஒரு கண்டென்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தது. ஸோ என்னென்னலாம் பண்ணுறோம், எங்கெங்கே போகிறோம், என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் டுடே என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த vlogல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ. உண்மையாவா? இன்னைக்கா? இப்படியாவா? இப்படியாவா? குட் நியூஸ். ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போகிறோம்னா எங்கள் ஆயா வீட்டுக்கு போகிறோம். அதுக்காக தான் பஞ்சமியா, அதுக்காக சாமி கும்பிடுற போறோம் அம்மா வீட்டுக்கு. அம்மா ஒரு பக்தி பழங்க, பக்தி பழம். என்னையும் சேர்ந்து பழமாக்கிட்டாங்க. எஸ் கரெக்ட். நாக பஞ்சமி. ஆமாம், அதுக்காக எங்கள் ஆயா வீட்டுக்கு போகிறோம். அந்த லாக அப்படியே அபிஷேகம் பண்ணி பொங்கல் வச்சு பால் வச்சு அதுக்காக போகிறோம். ஆமாங்க, கரெக்டாக அங்கே தான் போகிறோம். ஆக்சுவலி வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அந்த என்னென்ன பண்ணுவாங்க, சாமிக்கு இன்றைக்கி என்னென்ன பண்ணுவாங்கன்னு அம்மா அந்த வரலாறுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஓன் வாய்ஸ் நான் போட்டிருக்கலாம். அது என்னென்னா வண்டியில் போகிறதுனால குறன்னு கேட்குறதுனால நான் அதை ஓன் வாய்ஸை கட் பண்ணிட்டேன். அதோட முன்னாடி என்னென்ன பண்ணாங்க, என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்ற கதையை அம்மா சொல்லிகிட்டே வந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு அந்த ட்ராவலில். ஆடி மாதம் எண்டு இல்லையா? ஸோ ஆடி மாதம் முடிகிறதுனால எங்கே பார்த்தாலும் ஒரே சாமி சிலை இது மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்து செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது. நம்ம சென்னையா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலாக நாங்கள் ஆயா வீட்டுக்கு வந்துட்டோம். ஆயா யாருன்னா இவங்க தான். ஆயா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஆக்சுவலாக இவங்க வீட்டில் தான் இன்னைக்கு நாகபஞ்சமி பூஜை. இந்த லாகை கண்டினியூ பண்ணுறேன். ஆயா என்னென்ன சிலிமிஷம் பண்ணுறாங்க, என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கன்னு இந்த லாக் ஐ லவ் யூ மதன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவே இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக இதுதான் எங்கள் ஆயாவோட கோயில். இதை நான் அப்படியே சுற்றி காட்டுறேன். இன்னும் மெயினான சாமி வந்து அப்படியே லைனாக போகலாம். இவர் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயனார் இவர் தான். இவரும் இது காவல் தெய்வம் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாருமே காவல் தெய்வம் தான். ஆமாம், இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே நினைக்கிறேன். காளியம்மா அங்கே இருக்காங்க. ஆக்சுவலி இது நாகாத்தம்மன். ஃபுல்லாக பார்க்கணும். தெரியுதா? தெரியுதா? தெரியுது. ஆக்சுவலி இதான் நாகாத்தம்மன். மெயின் சாமி வந்து அங்கேயும் காவல் தெய்வம் தான். இதுதான் க்ளோஸில் இருக்குது. இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணதும் கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஓகேவா? ஆக்சுவலி சாமியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் ஆயாவும் அம்மாவும் பொங்கல் வைக்க போகிறாங்க. அந்த சாமிக்கு பூஜைன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து பண்ண போகிறாங்க. அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துக்கிறேன். வர நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? என் மூளை கிடப்பல, என் முட்டாப்பல, என் மகட்ட 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 டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. ஆக்சுவலாக ஆயா வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு வந்தோம். ஒரு சாமி பூஜைன்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் அந்த லாகை என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா திடீர்னு என்னென்னா அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து
தீ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டாங்க. ஸோ இந்த vlog வந்து அப்படி கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், எனக்கே தெரில நான் எதுக்காக இந்த vlog எடுக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன நடக்குது, என் ஃபேமிலியோடு நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்னென்ன ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த vlog நான் எடுக்க ஆரம்பித்தேன். நான் ஒன்று நினச்சி எடுத்தேன். ஆனால் இப்போது பிளான் மாறினதுனால என்ன இருந்தாலும் பரவாயில்ல, சாமி பூஜைக்கு தானே, இதுவும் சாமி பூஜை தான். ஸோ கண்டினியூ பண்ணுறேன், vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வழியாக அந்த தீ மிதிக்கிற கோயிலுக்கு வந்தாச்சு. வந்ததும் அப்படியே அம்மாவை பார்த்துட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தராக ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம அம்மாவோட முக அமைப்பு அந்த மாதிரி. இந்த விஷயத்தை நான் இங்கே மட்டும் பார்க்கல, நான் அம்மா கூட எந்த கோவிலுக்கு போனாலுமே அது என்னன்னு தெரியல, அம்மா ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியல. நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ முதன்னு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்க்குறப்போ நானே அப்படி தான் உணர்ந்தேன். ஸோ நார்மலாகவே கோவிலுக்கு கூப்பிட்டு போனாலோ இல்லை எங்கே போனாலும் சரி, எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அது அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அம்மா காலில் ஆசீர்வாதம் வாங்கினாலோ இல்லை அம்மா வாயால் ஏதாவது சொன்னாலோ அது அப்படியே நடக்கும். என் லைஃப்பில் அது உண்மையாலுமே நடந்திருக்கு. அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் எனக்கு சொன்னாங்கன்னா அது அப்படியே நடக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்புன்னு சொல்லலாம் அம்மாவை. அப்புறம் என்னங்க, நிறையா அப்படியே கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கரகம் வந்து ரெடியாக வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது எல்லாமே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சென்னையில் இது புதுசு, ஃபஸ்ட் டைம் நான் இப்படி பார்க்குறேன். செம்மையாக இருந்துச்சு பார்க்கும்போது, நிறைய கூட்டம், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறப்போ. கரகம் இங்கேருந்து போய் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கரகம் கோயிலுக்கு வந்துருச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. Govinda!
சரியாக தெரியவில்லை. அதன் பொறுப்பாளர் அதை ஆமா, அந்த ஸ்கிரீன் சரியாக தெரியவில்லை. அதை சம்பந்தப்பட்டவர் உடனடியாக அதை சரி செய்யுமாறு ஆலயத்தின் நிர்வாக சார்பாக கேட்டுக் கொள்ளும். இங்கே இருக்கணுமா ஆலயத்தின் நிர்வாகத்தின் சார்பாக தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர் தான் எங்கள் மாமா. அழகாக பொறுமையாக போகிறாருல்ல, செம்மையாக. ஆக்சுவலி செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் என்னங்க, நல்லபடியாக மாமா தீ மிதிக்கிறத பார்த்துட்டு அப்படியே எல்லாத்தையுமே புதுசாக இருந்துச்சு இந்த அனுபவம். பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நான், அம்மா, தம்பிங்க எல்லாருமே கிளம்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு சீரியஸாகவே அந்த மூமெண்ட்டு. அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு கோயிலில் வர்ற வழியில் இன்னொரு கோயிலில் ஃபங்க்ஷன், இதே தீமிதி விழா பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தா சரி இதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு ஒரு நம்ம சிவன் அப்பாவை ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படியே அங்கே டெக்கரேஷன்லாம் சாமியோட சிலையெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அழகாக இருக்குல்ல. வர்ற வழியில் நாங்கள் இதை பார்த்தோம். அப்படியே நின்றுட்டு இதை பார்த்துட்டு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை வேற அந்த சாமி செஞ்சு அந்த இமை துடிக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதுவும் அப்படியே பால் அந்த சாமி மேலே ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதுவும் அழகாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சீரியஸாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. அப்புறம் தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா போன இயர் இதே கோயில் திருவிழாவில் நான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன். அதே கோயில் திருவிழா தான். என்ன போன வருஷம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கிராண்டாகவே, ரொம்பவே கிராண்டாக இருக்கும். ஐ வெயிட்டிங். கண்டிப்பாக வெயிட் பண்ணி இதெல்லாம் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் யாருன்னு நீங்களே சொல்லிட்டா நல்லாயிருக்கும். I am Sachuda. நீங்கள் Banu. ஆக்சுவலாக இவங்க என்னோட ஃபேனாக என்னை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த லாகில் இது ஒரு மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் யூ. Thank you. ரொம்ப தேங்க்ஸ். So much. Same to you. என்னோடய ஃபேன்ஸ் தான் அது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட பேசினது. என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி, நான் மீசை எடுத்துட்டேன், அடையாளம் கண்டுபிடிச்சி வந்து என்கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னங்க, அப்புறம் அப்படியே அவங்கள்ட்ட பேசிவிட்டு அந்த தீ மிதிக்கிறதுக்கான அந்த வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். அவங்க வந்து எல்லாமே அம்மா பின்னாடி சொல்லிகிட்டே இருந்தாங்க, இப்படி தான் தம்பி பண்ணுவாங்க, அந்த நெருப்பெல்லாம் பாருங்கள் கையிலே எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டே இருந்த ஒரு பக்கம் அம்மாவும் பக்கத்தில் இருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, அதை மட்டம் படுத்திக்கிட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கரகம் வந்து அங்கேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வர்றதுக்குள்ளே அவங்க வந்து இது எல்லாமே இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி ரெடியாக வைப்பாங்க. பயங்கரமாக இருக்குது. நெருப்பு பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சீரியஸ்லி அவங்களுக்கெல்லாம் ஒரு நிஜமாகவே சாமி அவங்களுக்குள்ளே வந்ததுனால தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த இவ்வளோ சூடு அதில் எப்படி வர்றாங்க. சீரியஸாக நான் இந்த அழகு குத்திருக்கேன். நான் இன்னும் தீ மிதித்தது கிடையாது. ஆனால் ஆசை நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ட்ரை பண்ணலான் இருக்கேன். சாமிக்கு வேண்டிக்கிட்டு சுத்தபத்தமாக எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அப்புறம் என்னங்க, எலுமிச்சம்பழத்தில் கற்பூரம் வச்சு அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ஒரு புது அனுபவம் சீரியஸாக. அந்த கோயில் திருவிழாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே தூரமாக பார்த்தோம். இதில் வந்து நான் பக்கத்தில் பார்க்குறேன். சீரியஸாகவே இந்த நாள் எனக்கு மறக்க முடியாத நாளாக தான் இருக்கும். கரகம் பக்கத்தில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே இவங்க ஏதோ ஒன்று அந்த நெருப்பு மேலே அந்த பூ பந்தலை போட்டு விட்டு ஃபஸ்ட்டு இவங்க தான் தீ மிதித்தாங்க. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. நான் அம்மா கிட்டே கேட்கவும் மறந்துட்டேன். பட் அழகாக இருந்துச்சு. தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அது எல்லாமே வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த லாகை நான் எடுத்தேன். பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த அழகு போட்டு அந்த மேலே தொங்குறாங்க பார்த்தீங்களா 2 பேர். இதெல்லாம் இன்னும் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சீரியஸாகவே எனக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உண்மை என்னென்னா நேரில் வேறு லெவல் ஹைட்டுங்க. அது செம்ம ஹைட்டாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவ்வளோ சீரியஸாகவே சாமி அவங்களுக்குள்ளே இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லாருமே வந்தாச்சு. கரகம் எல்லாமே வந்தாச்சு. பாருங்கள்.
நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னென்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்குறதுங்கிறது சீரியஸாக ரொம்ப கொடுத்து வச்ச விஷயம். நான் எதிர்பார்க்கல இந்த லாகில் இது வரும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம எடுக்க போகிறோன்னு சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நடந்தது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நான் இந்த லாக் எதுக்குன்னே தெரிலங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதுக்குன்னே தெரியாமல் இவ்வளோ நல்ல விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கரகம் வந்தாச்சு, சாமி ஊர்வலமும் வந்து பக்கத்தில் நின்னாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தீ மிதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பாருங்கள், எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாவா பராசக்தி அக்கா கொஞ்சம் வந்துருக்கலாம், நான் அது இருக்கிறேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருமே வந்து தீ மிதிச்சதை பார்த்தீங்க. இன்னும் இருக்குது, பார்த்துட்டே இருங்க. இதை நான் பக்கத்தில் காமிக்கிறேன்னு சொன்னேன், அதனால தான் இந்த சின்ன ஒரு ஸ்கிப் எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக அந்த குக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இருக்குல்ல. நான் வந்து எதிர்பார்த்து எடுத்தது வேறு விலாகு, ஆனால் வந்து இவ்வளோ பக்தியாக இந்த விலாகு போகும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புதுசாக பார்த்தேன், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதேமாதிரி எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய் பாய் பாய், லவ் யூ ஆல். Vicky soon. அப்பா எவ்வளவு கூட்டம்.